Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் அப்பம். இந்த அவல் அப்பம் செய்யிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இது ஒரு இன்ஸ்டன்ட்டா குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபி. இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அவல் அப்பம் ரொம்ப டேஸ்டாவும் நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். இது செய்யிறதுமே ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவல் அப்பம் செய்யிறதுக்கு அவல் 1/2 கப் எடுத்துக்கிறேன். வெள்ளை அவல் சிகப்பு அவல் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெல்லம் 1 கப் சேர்த்துருக்கிறேன். இது கூட தண்ணி 1/4 கப்பு சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், அவல் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம அவல் சேர்த்துக்கலாம். அவல், அதுக்கப்புறமா கோதுமை மாவு 1 கப்பு இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் தேவைப்படலாம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இதில் துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். தேங்காவை கொஞ்சமாக நெய்யில் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் நெய், அதில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் இதை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா மாவு கூட சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய்யில் வறுக்க வேண்டாம் அப்படின்னா துருவின தேங்காவை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது கூட சமையல் சோடா ஒரு 1/8 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்ல மாவோட கலந்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் அப்படியே ஊற்றிட்டு விட்டுருங்க. இது நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அப்பம் வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம அப்பம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பணியாரக்கல்ல பணியார மாவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான அப்பம் ரெடி. இந்த அப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த இன்ஸ்டன்ட் அவல் கோதுமை அப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் அப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.